ஒரு மாபெரும் இழப்பு. அவர் அவர் துறையில இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் தானே இறங்கி செய்வார். என்னுடைய முதல் படம் நான் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பாரதிராஜா அவர்கள். முதன்முறை அந்த வாய்ப்பு வேண்டாம்னு சொன்னேன். அடுத்த வாட்டி வந்த பொழுது கட்டாயம் புதுநெல்லு புதுநாத்து படத்தின் போது ஒவ்வொரு சின்ன நடிப்பு நுணுக்கங்களும் சரி, படத்துல ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னாலும் சரி, அந்த என்னுடைய அதுல ஒரு பாடல் இருக்கு, கருத்து மச்சான்ற பாடல்ல முதல்ல அது பிகினிங்ல கிணத்துக்குள்ளேருந்து வரணும், ஒரு கேணிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. கிணத்துக்குள்ளேருந்து வரணுமா அப்படின்னு ரொம்ப பயந்தேன் நானு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ முதல்ல நீ இறங்காத முதல்ல நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி என்னை தடுத்து தானே அந்த கேணில் உன்னோட நான் வெயிட் ஜாஸ்தி, எல்லாம் முதல்ல ரிஸ்க் நான் எடுத்துட்டு தான் ஆர்டிஸ்ட எப்பவுமே எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி முதல்ல 2 முறை பரிசோதனை செய்து விட்டு அப்புறமா தான் ஆர்டிஸ்ட பண்ண வச்சாரு. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் துணிந்து செய்வாரு. நடிப்பு மேல, அது தன்னுடைய தொழில் மேல, அவர் டைரக்ஷன் மேல அப்படி ஒரு பேஷனா எடுத்து பண்ணுவாரு. அவ்வளவு பேஷனட்டா ஒர்க் பண்ணுவாரு. அவருடைய ஹீரோயின்கள் எல்லாருமே பிரபலமா இருக்காங்க. எல்லாருக்கும் அருமையான கேரக்டரா இருக்கும். ஒரு சின்ன வேஷம் அந்த படத்துல அவரோட படத்துல இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரா தான் இருக்கும். ஸ்டுடியோல இருந்து அவுட்டோர்ஸ் எடுத்துட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கையால் இன்ட்ரடியூஸ் ஆனேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ புதுநெல்லு புதுநாத்துக்கு அப்புறமா நான் அப்பனும் மாத்தாளும் அவருடைய இன்னொரு சீரியல் டைரக்ட் பண்ணாரு. அப்பவும் நான் முதல் படத்துல பார்த்த மாதிரியே அதே உத்வேகத்தோடு, புத்துணர்ச்சியோடு, உற்சாகத்தோடு எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து அப்படியே பம்பரமா ஓடுவாரு. இந்த ஷாட்டுக்கு அங்க ஓடணும், கேமரா